ஹலோ गाइस நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 8 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுங்கன்னா உங்களால் முடியாத சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தது வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தக்காளி இந்த எபிசோடு தரமான சண்டை காத்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அடுத்தது எபிசோடு இன்னும் குசுபமாக போகும். நான் அடித்து சொல்லுவேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் தான் போக போக சண்டைகள் அதிகமாக வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இன்னமும் நிறைய ஆன்கோயிங் சீரிஸா அப்புறம் வினிஜ் சீரிஸா போட்டுட்டு இருக்கோம். முடிஞ்சளவுக்கு அதையும் பார்த்து செக் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் கைஸ். அதாவது இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்ல வந்து வினிஜ் சீரிஸ் 1 எப்பவுமே பாத்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு இல்லைன்னா 9 மணிக்கு தான் இதுக்கப்புறம் வரும். அதனால முடிஞ்சளவுக்கு வினிஜ் சீரிஸை பார்த்து எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். அதுவே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கனாலே அதுவே போதும் கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ தரம் தான், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனால கண்டிப்பா பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபயர் மோஜும் கூடவே இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம சுப்பாக்கி இவங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிருக்கான். சாப்பிடுங்கடா, தாத்தாக்கு நீங்க நிறைய உதவி பண்ணீங்களா, அதுக்காக தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சியர்ஸ் பெஸ்ட் கொடுத்து பண்ணுவோம். சாப்பிட்றா, கம்மியா சாப்பிட்றா, தப்பு போட்டு போது உனக்கு. டீசெண்டா சாப்பிட மாட்டோம் பாரு. என்னது டீசெண்டா சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க. சரி இதெல்லாம் கூச்சப்படக்கூடாது. சாப்பாடுலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்ற சாக்குறா, என்ன எவ்வளவு வேணுமோ இன்னைக்கு சாப்பிடு, எல்லாம் என் ட்ரீட் தான். சாக்குறா ஓசியில கிடைக்குதுன்னு அதிகமாக தோணாத. அப்புறமா காலையில பாத்ரூம்ல தான் உட்காந்து கிடப்பேன். நீரே உணவுக்காக கலைச்சிட்டு இருக்கான். சாரி சுபாக்கி, இந்த பையனை விட்டா இப்படி தான் சாப்பிட்டுட்டே இருப்பான். தாத்தா எப்படி இருக்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு. இப்போ ரொம்பவும் மாறிட்டா இருப்பான். படத்துக்கெல்லாம் போலாம், நல்லா அவனுடைய வைஃப் கூட இருக்கும்போது என்னென்ன ட்ரெஸ் போட்டு போவாரோ அப்படிலாம் போட்டு போயிடுறாரு. இப்பெல்லாம் ரொம்பவும் மாறிட்டு ஹாப்பியா இருக்காரு. இதுக்கு எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு வகையில காரணம்ன்றதுனால ரொம்பவும் நன்றி. நாங்க என்ன பெருசா பண்ணிட்டோம்? என்ன சாகுற, நான் சொல்றது சரிதானே? அவன் வைக்கப்பட்டு எதுவுமே சொல்ல சோபம். பட் இருந்தாலுமே நீ பேசுறது எல்லாமே ஃபன்னா தான் இருக்கு. நான் என்ன ஃபன்னா பேசிட்டேன்? இவ்வளவு சொல்லாதீங்கடா. ஃப்ரூட் மவுண்டன் இந்த சைடு பாரு, என்ன மன்னிச்சிட்டு எனக்கு இதுல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ற சாப்பிட்டுக்கு கம்பெனி கூட. இந்த பையன் பார்த்து மொத்தத்தையும் மொக்கிட்டு இருக்கான். சக்காக்கி நீங்க என்ன பண்ற? வியாபாரியோ ஃபைனலா பாத்துட்டானுங்க. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்து இதுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். கவனிக்கல எங்களை. எனக்கு டின்னர் ஃபுல்லா ஃப்ரீ தான். நான் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிடா. இவனுங்களுக்கு தானே ஃப்ரீ சொன்னேன். ஆனா ஆல்ரெடி நிறைய பிளேட் காலி ஆயிடுச்சு. ஃப்ரூட் மஜன் சொன்னது கேன்சல் பண்ணு. இதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். எப்படின்னா துண்டு போடா. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. டெசர்ட்டே ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கு சேர்த்து கட்டிட்டு பில்லு கட்ட மாட்டேன்டா அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்ததுல சுபாக்கியோட டான்ஸ் வேற லெவல்ல பாணி. உனக்குள்ள இன்கிரெடிபிளான இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் கொடுத்து பார்க்கல. ஏன்னா சாக்குற நல்லா தானே ஆடினாங்க. அவன் வைக்கப்பட்டு ஆமான்னு சொல்ல. சாக்குறாவே வைக்கப்படுறான். அப்பனா நீங்க நல்லா தான் நீங்கப்பா. அப்படியா? என்ன வைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி அவ்வளவு சொல்ல. நீரே உணர் பக்கம் இது எல்லாத்தையுமே நோட் எடுத்துக்கிறான். எந்த மாதிரி டான்ஸ் ஆனீங்க? இது அவ்வளவு பெரிய முக்கியமான டான்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு வீடியோல பார்த்திருக்கேன். அது பிடிச்சதுனால தான் நான் இந்த ஸ்டேஜில் அதை ஆடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த கடையில் இருந்த ஓனர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒத்துக்கினேன். அப்படியேங்கப்பா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆடி இருக்கீங்களா? இருந்தாலும் அந்த ஓனர் கொஞ்சம் நல்லவனா இருந்ததுனால தான் கொடுத்தான். என்ன அந்த ஓனர் பார்க்க பின்னாடி நிற்கிற இந்த ஆள் மாதிரி பேசிருக்குமா? டான்ஸ் எல்லாம் பக்காவா ஆடுறா. ஆனால் என்கிட்ட கேட்கறா பாரு, அவன் உயிரிழந்துன்னு சொல்லணும். ஒன்னும் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் கேட்கல, மிரட்டி தான் கேட்டேன் என்கிட்ட. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முன்னாடி என்ன கலாய்க்கிறியா? தனியா வா குமரி எடுத்துறோம்னு. சரி உண்மையை சொல்ல போனா ஃபியூரன்ஸ் எல்லாமே கெத்து தான்பா. அதுல இந்த பையன் நம்ம டே அடிச்சுக்கினேன் வேற லெவலில் சண்டை போடுறான். ரொம்ப நல்லதுங்க. பட் இருந்தாலுமே இந்த டிஸ்ட்ரிக்ட் வாட்ச்மேன்ன்ற முறையில இவனோட வேலை ரொம்ப கஷ்டமானதான். வாட்ச்மேனா? ஆமா, இடத்துல நிறைய நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பேற்றுப்பேன். அது மட்டும் இல்லாம சண்டை எதுவும் நடந்தாலும் நான் தான் பாத்துக்கணும். இவனோட வாழ்க்கையை இந்த இடத்துல இருக்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் தடுக்கிறது தான் இந்த இடத்துல. அதுக்காக தான் ரொம்ப இச்சிசாவை உருவாக்கணும். பசங்க எல்லாருமே உருவாக்கி இந்த இடத்துல எந்த விதமான ஸ்ட்ரீட்ல பிரச்சனை நடக்காத மாதிரி பாத்துக்கணும். அப்படியேங்கப்பா ஃபியூரியன் மாதிரியே கிரியேட் பண்ணிருக்கீங்க போல. அப்ப நம்மளுடைய வயசு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும் போலியே. ஆமாமா ஒரு விஷயம் தான் டிஃபரெண்ட் ஆனது. நம்மளுடைய வழிகள் மட்டும் தான் வேற. ஃபியூரியனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பீங்கன்றது தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னா அதை அடக்க தான் நாங்க பார்ப்போம். தேவையில்லாம இன்னும் சண்டையை வளர்க்க மாட்டோம், சீக்கிரம் முடிப்போம். ஆனா ஃபியூரியனை பொறுத்த வரைக்கும் சண்டைன்னு வந்துட்டா விட மாட்டானுங்க. பட் இருந்தாலுமே அதோடைய கேப்டன் என்ன ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற அந்த தில்லு பவரு, அவன் போடுற சண்டை எல்லாமே வெறித்தனமா இருக்கும் அவங்ககிட்ட. அப்படின்னு நம்ம ஃபியூரியனோட தலைவனை பார்த்து அவனும் அந்த மாதிரி சொல்ல. அப்பனா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கானு? ஆமா எனக்கும் பிடிக்கும் அவனை. என்னடா என் லேட்டர் மேல கண்ணு வைக்கிறியா? சும்மா விட மாட்டோன்னு. இப்போ சீசாவோட சேர்மன் ரொம்ப ஃபன்னியான ஆளா தான் இருக்கல. சரி ஓகேப்பா, முக்கியமான ஈவெண்ட் இப்போ வரப்போகுது. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு முத்துல அடிக்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி முத்துல அடிக்கிறது எனக்கு பயங்கரமா வலிக்குதானே? நான் அடிக்கிறதெல்லாம் ஒரு அடின்னு சொல்லிட்டு ஆய்வுரை பத்தியா இருந்தாலும் வலிக்குது. சரி ஓகே, இவங்ககிட்டயே நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் தெரியல. சரி பசங்களா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இதுக்கப்புறம் சூப்பரான ஈவெண்ட் வரப்போகுது. எல்லாரும் அமைதியா அவருடைய அழகான பாட்டு பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷீசுக்கும் வந்திருக்கேன். நீரையும் பார்த்து ஷாகலாம். ஷீதுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? பசங்களா அமைதியா இருங்கடா. எதுக்கு அமைதியா இருக்க சொல்றேன்? அதுக்கப்புறம் பார்த்தா அவ பாட ஆரம்பிப்பா போறேங்க. அந்த பாட்டுடைய வரிகள் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல தான் பாடுவா. சுபாக்கியம் பிரமாதமா பாடுறாவ. ஆமா ஆட்டத்தை விட அவ பாட்டு சூப்பர் தானே. பாரத்துல நம்பர் 1 அவதான் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காஞ்சியும் கையை தட்டா போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சுபாக்கியும் சீசுக்கும் வந்து ஒன்னா பேசிக்க. சுபாக்கி பார்த்துட்டு ஷக்கா வரான். ஆமா உன் கையில ஏன் இப்படி பேண்டேஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்? அது ஒண்ணும் இல்ல, சும்மா வெளியே போயிட்டு வந்தேன்னா தடுக்கி வீந்துட்டேன், கையெல்லாம் தான் கீச்சு. அதுக்கப்புறம் வந்து காஞ்சியும் பசங்க கிட்ட, டே பசங்களா தயவு செஞ்சு வெளியே நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இருந்தது ரொம்ப நன்றிடா. சுபாக்கி கிட்ட எதுவும் சொல்லிடாதுங்க. பார்த்தா வெளியே இவங்க இந்த கடைக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே காஞ்சியும் பசங்களா வெளியே நடந்த எந்த ஒரு விஷயமும் சுபாக்கி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவ பிக் சிஸ்டர்னு முறையில இவளுக்கு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவளுக்கு
வர கோவத்தை யாராலையும் எடுக்க முடியாது. ரொம்பவும் ஆபத்தானவன். கேள்வி கேட்கலான்றதுக்காக என்னைய போட்டு கூட அடிப்பான். அதனால வேணாம், தயவு செஞ்சு சொல்லாதீங்கடா. இப்ப புரியுதா எதுக்கு அவ ஒரு மாதிரி இப்படி பண்றானே என்னதே. பட் இருந்தாலுமே ஃபியூரியன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த ஒரு தப்பும் நடக்காது. இவங்கள மாதிரியான ஆளுங்க இருக்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பையனும் கஞ்சி பெரிய பிரச்சனை, நிறைய பேரு இந்த இடத்துக்கு பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்காங்கடா. என்னடா சொல்றேன், நல்லா சொல்ற தெளிவா. கிட்டத்தட்ட நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் உள்ள நுழைஞ்சு நிறைய பேர் கட்டையை போட்டு வடிக்கிறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சுபாக்கி கேட்க அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைட் பண்ண அந்த ஆளுங்களுடைய ஆளுங்களா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டு அவனும் கட்டு போயிட்டு அப்படியா சரி எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்தது கிளம்ப கஞ்சி வெளியே என்ன நடக்குது எதுவுமே சொல்லாம நீ பண்ண போயிட்டு இருக்கேன், நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சுபாக்கி கேட்க வேணாம் கைஸ் நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து சீசுகோவை பாத்துக்கோங்க. என்னது ஆமா கண்டிப்பா வரவனுங்க எனக்கு தெரிஞ்சு சீசுகோக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவளுக்கு பாதுகாப்பு தேவை, அதனால இவளுக்கு சேஃப்டி தேவைன்றதுனால நீங்க தயவு செஞ்சு இவ கூடிய பாதுகாப்பா இருக்கேன் ப்ளீஸ். எங்களுக்காக நாங்க வெளியே போயிட்டு அந்த பிரச்சனை சமாளிச்சுக்கிறோம். பட் ஆனா ஹீரோ இதை கேட்டுட்டு அவனை சொல்றதெல்லாம் கேட்காம அந்த இடத்துல வெளியே போறான். பையா எங்கடா போற, நீங்க கூட தானே இதுல இருக்கு சொன்னேன், இது எங்களுடைய முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இங்க பாரு இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்க உங்க கூட ஜாலியா பேசும் போது நாங்க இந்த பிரச்சனையில எப்பயோ இன்வால்வ் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்களே வெளியே போகணும்னு நினைச்சா கூட இந்த பிரச்சனையை விட்டு எங்களால போக முடியாது. அதனால இதுக்கப்புறம் இது எங்களுடைய ப்ராப்ளம். இதை கேட்டு நம்ம சுபாக்கியும் எனக்கு சுத்தமா புரியல, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறேங்கிறது என்ன நடந்தது எனக்கு உண்மையிலே தெரியல. பட் ஆனா கண்டிப்பா அந்த பசங்களை நம்பி நீ போலாண்டா, அவனுக்கு எந்த ஒரு வகையிலையும் சலைச்சவனும் கிடையாது. அதனால ஸ்ரீசுகவன் நாங்க 10 பேர் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்படியா சரி ஓகே சரி வாங்க இந்த இடத்த விட்டு போகும். அதுக்கப்புறம் வாங்க கிளம்ப. ரொம்ப நன்றி பசங்களா நீங்க வந்ததுக்கு, உண்மையிலே நல்ல பசங்க நீங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இது எங்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்து சண்டை போறேன். சாக்ரா நீ ரொம்ப நல்ல பையன்டா, ஸ்டைலா இருக்கடா, நீ பார்க்கவே ஃபியூரியன்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கடா உனக்கு. நீரவும் கடைமை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சசாக்கியோடைய அதிகமான கேங் இருக்கிற ஆளுங்க தான் வந்திருப்பானுங்களா எனக்கு தெரியல. கண்டிப்பா ரிப்போ எச்சிசாவால சமாளிக்க முடியுமா, ஏன்னா நீங்க கம்மியான ஆட்களை தானே வச்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாத தம்பி, ரோப்போ எச்சிசாவை குறைவா எடை போட்டுறத அங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பானுங்க. பட் ஆனா ரோப்போ எச்சிசாவை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அல்டிமேட்டா போட்டு கும்பிடுவான் ஒவ்வொருத்தனையும். பாரு ஃபியூரியனை விட ரொம்ப கம்மியான லெவல இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்கள் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தனும் சண்டை போட்டு இருக்க மாதிரி அவனுடைய கோட்ல காலை வச்சு மறிச்சு போடுவான். கடுப்புல இவனும் டேய் கம்முனட்டு நாயே, இந்த கோட் எவ்வளவு காசுல தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு துவைச்சு அவன் அயன் பண்ணி அவன் எடுத்துட்டு வந்து வேலையில வேலை பார்த்துருந்தா ஆமா சண்டையில வந்து எட்டி மதிச்சிட்டு போறேன் கொப்பனாட துவைச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனு கேட்க டேய் பசிக்குதுடா சீக்கிரம் வாங்கடா அடிச்சுட்டு போயிட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு பக்கம் கத்தின்னு ஒருத்தன தூக்கி போற ஒருத்தன் அசால்ட்டான். அதுக்கப்புறம் அந்த இருக்க மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே பலமா சண்டை போட சாரிப்பா நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு சொல்லிட்டு காஞ்சி வர காஞ்சி நீ வந்துட்டியா எது அந்த பசங்களை கூட்டு வந்திருக்கேன் கவலைப்படாத இந்த பசங்களை இந்த இதில் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் அந்த பசங்களும் டேய் என்னடா பேசுறீங்க இங்க எத்தனை பேர் பாத்தீங்களா, நீங்களும் தம்மாண்டு சின்ன கூட்டமா தான் இருக்கீங்க, உங்களால ஒன்னும் போட்டுக்க முடியாது. டேய் சரிடா சீக்கிரம் ஷீசுகவை எங்ககிட்ட ஓப்பனிங்க, அப்புறம் இந்த மொத்த டிஸ்ட்ரிக்டையும் நாங்க எடுத்துக்கிறோம்னா அதையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. டே அவனுக்கு நிறைய பேர் இருக்கானுங்கடா அப்படின்னு இவனுங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கானுங்க. ரொம்ப இச்சிசாவை சேர்ந்தவனுங்க. பட் ஆனா காஞ்சி விட்டு கொடுக்காம அதுல போயிட்டு ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தான் பண்ணுவோம் பாருங்க. எத்தனை பேர் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லடா, எத்தனை பேர் தட்டி வாங்குறீங்கிறது முக்கியம். எத்தனை பேர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. நம்மளுடைய காஞ்சி 10 பேர் வந்தாலும் ஒத்தையா நின்று அடிக்கிற மாஸ்டர் அவன். அதனாலதான் நம்மளுக்கு சேர்மனாவே அவன் இருக்கான். டேய் இவனால சமாளிக்க முடியுமாடா 10 பேரையும் அப்படின்னு கேவலமா பேச அவன்கிட்ட வந்து தூக்கி போட்டு மதிக்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தொந்தம் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் சாமியா இருக்கும் சண்டை. எங்க பாருங்கடா பொள்ளக்குட்டி பொண்டாட்டி எல்லாம் இருக்குன்னா இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, இல்லைன்னா ஓடுறதுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. பொம்பளை சொக்கு கேட்டு வந்தவன் மட்டும் இந்த இடத்துல இரு, வேற எவனும் இருக்காத ஓடிடு தேவலமா அடி வாங்கிடுவேன் அப்படின்னு உள்ள பக்கம் அவன் மிரட்டிட்டே இருக்கேன். நம்மளால உடம்ப போட்டு அடிச்சு கும்பிடுறான் ஒவ்வொருத்தனையும். கிட்டத்தட்ட 10-15 பேர் அடுத்த செகண்ட்லயே போட்டு அடிக்கிறான். பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் அவனுக்கே டஃப் கொடுக்குற வகையில டயர்டாகிற பிறகு இவன் அடிக்கலான்னு வருவாங்க. இருந்தாலுமே அவனையும் போட்டு தூக்கி அடிப்பான். அடிங்கப்பா ரோப் எச்சிசாவுடைய கேப்டன் மேலே வேலை சண்டை போடுறானேடா. அவனுடைய ஸ்பீடு பவர் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்பவும் நன்றி ரோப் எச்சிசா சேர்மன் நாக்கமுரா காஞ்சி அப்படின்னு ஹீரோவை வில்லத்தனமா பார்த்து சிரிக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம காஞ்சி ஃபைட் பண்ணிட்டு இருக்க இன்னொருத்தரும் எக்ஸ்ட்ரா வந்து இவன் அடிக்கலான்னு வரேன். நம்ம ஹீரோ உள்ள வந்து அவனை காப்பாத்துறான். நைஸ் சாகுரா சூப்பர் ஹெல்ப் பண்ண. சரிவா 2 பேரும் காம்போவை கொடுத்து அட்டாக் பண்ணுவோம். இந்த முறை நீ காப்பாத்துறதுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். யோ இங்க பாரியா எல்லாத்தையும் உன்னால தனியா சமாளிக்க முடியுன்றதை நிறுத்து, நான் கண்டிப்பா இந்த முறை உனக்கு உதவி பண்றேன். இருந்தாலும் இங்க வாங்கி வந்து அதுக்கப்புறம் ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ண வரேன். ஹீரோ இருந்தாலுமே விட மாட்டான். அவனுங்க குரூப்பாவே இருக்காங்க எப்பவுமே. ஹீரோ இதை பார்த்துட்டு கடுப்புல இருக்க நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சாக்குறான். கெட்டிமா பிடிமா ஷோல்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் அதை பிடிச்சி காலால எட்டி உதவி பாருங்க. அவனுங்கெல்லாம் ஆட்டி வாங்கிடுவானுங்க. என்ன சாக்குறா திரும்ப ஒரு முறை அவனை காப்பாத்துன்னு அப்படி அவனை பக்கம் வெறுப்பேன். ஹீரோ அதுக்கப்புறம் விட மாட்டான். பவர் பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் முத்து அடித்து எடுப்பான். 2 பேரும் ஒரு இடத்துல காம்போ ஸ்கில்ல பயன்படுத்தி ஒரே மாதிரி அட்டாக் பண்ணுவானுங்க. வேற லெவலா இருக்கும். அடேங்கப்பா அந்த பையன் ரொம்ப அமேசிங்கானவன்பா. காஞ்சிக்கு ஈக்குவல் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆல்ரெடி அந்த பையன் வந்து எங்களுடைய கிரேட் ரெப் தெரியுமா, ரெப்ரசன்டேட்டிவ் கிளாஸ் லீடர் எல்லாத்தையும் அப்படி சொல்லலாம். அப்படியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னொரு பக்கம் வந்து இவன் அட்டாக் பண்ண போவோம். என்ன பக்கம் இவன் வந்து இவன் அட்டாக் பண்ண வரவன பார்த்து போறான். 2 பேரும் திரும்பி ஒரே மாதிரி ஃபைட் பண்ணுவானுங்க. பரவாயில்லையே நம்மளுக்கும் காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. ஆமாமா அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஃபியூரியன்ல கண்டிப்பா பண்ண உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடா. இருந்தாலும் எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. அந்த பையன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவனை பத்தி கவலைப்படுத்த நேரத்துங்க. அவன் இந்த இடத்துக்கு வராம இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவன் இன்னமும் ஸ்ட்ராங்கா வருது எப்படின்றது கத்துதான் இருக்கான். கிட்ட அவன் அடிக்க வந்தா மட்டும் தான் தற்கத்துப்பான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு பக்கம் நீரவே யோசிக்கிறான். நான் என்னதான் பண்றேன் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. அப்புறம் பத்தல ஜோவன் சொல்லியிருப்பான். இங்க பாரு சண்டை எப்படி போனாலும் எப்படி பெருசா ஆனாலுமே சரி நீ இந்த இடத்தை விட்டு வரப்படுது இதே இடத்துல இருக்கணும். ஓகேவா? ஓகே. பட் இருந்தாலுமே எனக்கு எந்த ஒரு வகையிலேயாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தொட்டு நீரே உன பக்கம் யோசிக்கிறேன்.
வச்சுக்க. ஆனா சோபம் எங்க பாரு நீரே இந்த இடத்துல ஃபைன் பலமா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களை மீறி யாராச்சும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வந்தானா நீ அவனை பாத்துக்கோ. மிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஏன்னா உனக்கான லிமிட்ஸ் இன்னும் நீ தாங்கல. இன்னும் கத்துந்தா இருக்கேன். அதனால பாதுகாப்பாரு. சோ செஞ்சு உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், கவலைப்படாதுன்னு தோல. அதுக்கப்புறம் என்ன பக்கம் சோவா 4-5 பேரை போட்டு அடிச்சு கும்புறான். நீரே உன பக்கம் யோசிக்கிறான். இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து திடீர்னு திரும்பவும் ஒரு கேங் வருது. என்னடா நிறைய பேர் அடிச்சிட்டீங்களா? என்ட்ரன்ஸை எதுக்குடா பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுடைய கதையை ஈஸியா முடிக்க தெரியாத மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்காக நான் பணத்தை கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் யாக்குனிக்கோ கனவுல இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கனவாவே இவனுங்களுக்கு போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இது நமக்கு சொந்தம். ஷேஜுக்காக நமக்கு தான் சொந்தம். இன்னும் அதிகப்படியான பேர் வந்துட்டானுங்க இந்த இடத்துக்கு. ஆமாமா அதிகமா இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா கம்மியான ஆளுங்க தான் இருக்கீங்க போல. பிளாக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ரோப்போ வச்சு எப்பவுமே சின்ன குரூப் தான்டா. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நிறைய பேர் கொண்டு இருக்கீங்களா? இருந்தாலுமே நீங்க போட்டு இருக்க துணியில ரொம்ப ஓவரா இருக்கடா. என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாம் என் ஏஜ் தான். அதே மாதிரி நீங்களும் என் ஏஜ் தான்றது தெரியும். அதனால இருக்கிற வாய்ப்பை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பயன்படுத்தி கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஆமாடா லம்பளி இவங்களை குமரி எடுத்தோம் நமக்கு நிறைய ரிவார்டு வரும்ல. நீரவு பதறான். டே என்னடா திரும்பவும் ஃபண்ட் ஆரம்பிக்க போறீங்களா? ஆனால் நம்ம வச்சு காஞ்சியும் எங்க பாருங்கடா இந்த இடத்துக்கு நாங்க ஒன்றும் ஃபண்டை போறதுல வரல. தேவையில்லாம இந்த இடத்துல சண்டை போறதை விட்டு வெளியே போயிடுங்க. மதிக்க கூட தெரியாத ஆளுங்களுக்குலாம் இந்த இடத்துல இடம் கிடையாது. போங்கடா. சரியா சொன்னேன். நாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். அதை பத்தி பெருசாக எடுத்துக்கத. இந்த டிஃப்ரெண்ட் தானே நீயே ஒத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே என்னுடைய ஜாபம் முடிக்கதான். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனுடைய டவலை பத்தி கையில கட்டி இருக்க இந்த கிச்சிப்பு அது கிராவலுடைய சிம்பிள். மிஸ்ட் வே ஃப்ரம் ஓவர் சுனாபா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீரே உன பக்கம் பத்திரமா வரான். என்னது சுனாபா கிராவல்ல இருந்து வந்திருக்கான். ஹீரோவா உனக்கு தெரியுமாடா? தெரியும். ரொம்ப டேஞ்சரஸான டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரானுங்க. ஃபியூரின் என்னடா பெருசு டேஞ்சரஸ் இவனுங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இவன் ரொம்ப டேஞ்சரஸானவன். சீக்கிரம் இவனுடைய ஆட்டத்தை நடக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வயலேஷன் தான் முழு மூச்சா இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே தப்பான முறைகள்ல மட்டும்தான் இவனுக்கு கையாளுவானுங்க. அதனால எப்பவுமே இவனுக்கு தான் மட்டும் தான் கிரிமினல் பண்ற ஆளுங்க. கிரிமினல் வேலையால பண்ணியே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கானுங்க. பட் இருந்தாலுமே இவங்களுடைய அடையாளம் அந்த கட்சி தான். இவனுங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க தான் அது எனக்கு புரியல. கிராவலுடைய முக்கியமான ஒருத்தன் இந்த இடத்துக்கு பேசியிருக்காங்க. கண்டிப்பா கிராவலே அடுத்தது வருமா? எங்க பாருங்கடா அந்த பொண்ணுக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்க, பேமெண்ட்டா கொடுக்குறோம் போறீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனா அந்த பொண்ணு இந்த இடத்த வந்தே ஆகணும். உங்களுக்கு பணத்தை கூட கொடுத்துருங்க, அவளுக்கு கொடுத்துருங்க. நரிட்டா ஆயிடுச்சுக்கோவேன். எங்க பாருங்க நான் ஃபைன் பண்ணதை யோசிச்சுலாம் பதில் சொல்லாம இருக்காதீங்க. உங்களால ஃபைட்டே பண்ண முடியாது. என்ன இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கிறது உனக்கே தெரியும். நீங்க பாரு உங்க ஆளுங்க எல்லாம் டயர்டா இருக்கானுங்க. கண்டிப்பா திரும்பி தோத்து போயிடுவேன். ரெக்கவர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பரவாயில்லையா? எல்லாரும் ஹிப்பா ஹாப்பியா இருக்கீங்களாடா? ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு. அதிகப்படியான பேர் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு வேற வழியில் நம்ம சண்டை போட்டதா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல எங்க பாருடா அதிக எண்ணிக்கையில இருந்தா மட்டும் உங்களால ஜெயிக்க முடியாது. நாங்க ஜெயிக்கணும்னு தான் ஆசை கிடையாது. நீங்க ரொம்ப தப்பான ஆளுங்க. ஆமா என்னப்போ? ஏன்னா இந்த ரோப் வச்சு உருவாக்குறதுக்கான காரணமே இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக என்கிட்ட ஜாலியா இருக்கணும். மிச்சப்படி அவங்களுடைய லைஃப் நார்மலா முடியணும் அதோட கடைசியில. அதனாலதான் சொல்றேன் இந்த இடத்துல இருக்க மக்களுடைய என்டர்டைன்மெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமே தவிர ஒரு போட்டியில ஒரு சண்டையில பார்த்தா வெற்றிய தோல்வி எங்களுக்கு எப்பவுமே முக்கியம் கிடையாது. 20 கிட்ட ஷாக் ஆகுறான். என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கானே. அப்போ தோக்கத்தினால வர எந்த விதமான லாஸும் பெருசா கிடையாது. இங்க பாரு சீசுகா இதுக்கப்புறம் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல பாதுகாப்பா தான் இருவேன். அவன் மேல ஒரு சொண்டு வரல கூட எவனோட இதுவும் படாது. படவும் விட மாட்டான்டா. இன்னொரு பக்கம் இவன் சொல்றதுலாம் கேட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம சாக்குறமாக்கு இவனோட தலைவன் தான் ஞாபகம் வரான். அதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இவனும் அவனும் ஒண்ணுதான். யுமேமியா நீ சொன்னது உண்மைதான்டா. எனிமி குரூப்புக்கு லீடர் மாதிரி இருக்க ஒருத்தனும் என்னடா பண்றீங்க? நீங்க பாருங்கடா எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த பொண்ணை திருப்பி கொடுத்துருங்க. டேய் எத்தனை முறைடா சொல்லிட்டு இருப்பேன். பொண்ணை திருப்பிலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? அங்க பாரு ஆல்ரெடி நான் அதுக்கு பாடி கார்டு ஏகப்பட்ட செட் பண்ணிட்டேன். அதனால உன்னால ஒன்றும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆகணும். ஆனா நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைட் பண்றதா ஓரதான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீங்க ஓரத்துலேயே டிஃப்ரெண்டான வழியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியாத விஷயமே ரோபோ எஜிசா எதுக்காக ஒரு டேப் ரெக்கார்ட் ஆட்டம் பாடிட்டு இருக்க அந்த பொண்ணுக்காக இவ்வளவு ஃபைட் பண்ண பாசியா வந்திருக்கான்றது. இதை கேட்டுட்டு அவன் கடுப்பாயிட்டு யாரை பார்த்து டேப் ரெக்கார்டுன்னு சொன்ன டாப் சிங்கர் அவன் உனக்கு ஒரு ஆப்ஜெக்டா? இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறானுங்க. என்னடா இவன் இந்த அளவுக்கு ரேம்பேஜ் மோட்ல இருக்கானே. ஆமா அப்படிதான் சொல்ல முடியும். உன்னால என்ன பண்ண முடியும் பெருசா? போதனை இதை நிறுத்திப்போம். எங்க பாருங்கடா பேச்சு வச்சது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தன் கூட திரும்பி நம்மளுடைய டாப் சிங்கருக்கு எதிராக பேசணும்னு அவன் தோலை உரைச்சி தொங்க விடுவான். இந்த இதுல என்னடா எல்லாரும் தயாரா வாங்கடா ரோப்போ எத்தி தானே யாரோட இவனுக்கு காமிப்போம். பிளட் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாரும் சண்டைக்கு போறானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கோம். ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். கண்டிப்பா இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.